வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கணவாய் மீன், அதாவது ஸ்குவாட் ஃபிஷ் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா வதக்கணும். இதோடு கூட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனீங்களான்னா செந்நீரமாக சீக்கிரமாகவே இந்த மாதிரி நல்லா வதங்கிடும். இப்போ அடுத்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதையும் இதோடு சேர்த்து நல்லா ஆட் பண்ணி பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ அடுத்தது ஒரு பழுத்த பெரிய தக்காளி பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதோடு போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி பழம் இப்போ நல்லா வேகட்டும். வேறு தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற வேண்டாம். தக்காளி பழத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானது அது நல்லா வேகிறதுக்கு. தக்காளி பழம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த சரியான பக்குவத்தில் நம்ம வீட்டில் தயாரித்து வச்சுருக்கிற மசாலா பொடி ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா இதையும் வதக்கி விடணும். நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கி விடணும். அடி பிடிக்கக்கூடாது. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதே மாதிரி நல்லா ட்ரையாக வதங்கட்டும். அடுத்தது நம்ம ஏற்கனவே வீட்டில் வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கிற மீன்களை அந்த சின்ன சின்ன துண்டாக இருக்கிறத இப்போது மசாலாவோடு சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு ஒன்றோட ஒன்று நல்லா சேர்கிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் மீனோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வைக்க போகிறோம். இப்போ மூடியை திறந்து பார்த்தோன்னு சொன்னால் தண்ணியாக இருக்கும், கிரேவி மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டால் இது மீனே தண்ணி விட்டுருக்குங்க. நம்ம எந்த தண்ணியுமே இதில் ஆட் பண்ண கிடையாது. மசாலாவை நல்லா திரும்ப கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இது இப்போ மீன் வெந்திருக்காது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட அது நல்லா மூடி போட்டு வேக வைங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ மூடி திறந்து பார்க்கும்போது கிரேவி நல்லா திக்காக வந்திருக்குது. சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ஏற்ற டிஷ்ஷு. முள் இல்லாததுனால குழந்தைங்க இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஹை ப்ரோட்டீன் டயட்ஸு இது. நீங்கள் கொத்தமல்லி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.